கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளொளி துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரியத்தை வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கை பிரியப்படுகிற காரியங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை அடக்கினதாக காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை நான் வாசித்து தியானிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரியத்தை குறித்து இந்த வேத பகுதியிலே எழுதும் பொழுது எதிலே அவர் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்காக, கிறிஸ்து இயேசு நிமித்தமாக வரக்கூடிய பலவீனங்களிலே பிரியப்படுகிறார், துன்பங்களிலே பிரியப்படுகிறார், இடுக்கண்களிலே பிரியப்படுகிறார், வேதனைகளிலே பிரியப்படுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனும் சொல்லாத ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதுன்னு பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்திலே பார்த்தால் அநேகருக்கு சொத்து இருந்தால் பிரியப்படுவார்கள், நல்ல வேலை இருந்தால் பிரியப்படுவார்கள், நல்ல வருமானம் இருந்தால் பிரியப்படுவார்கள். இந்த உலகத்தின் காரியங்களிலே மேன்மையான ஒரு அந்தஸ்தான இடம், ஒரு பேர் புகழ் இருந்தால் பிரியப்படுவார்கள். இப்படிப்பட்ட உலகத்தின் காரியங்களிலே பிரியப்படுவர்களைத்தான் நாம் பார்க்க முடியும். சிலருக்கு பொய் சொல்வது பிரியமாக இருக்கும், சிலருக்கு திருடுவது பிரியமாக இருக்கும். இதுதான் உலகத்தின் காரியங்கள். ஆனால் பவுலின் விருப்பமோ பவுலின் பிரியமோ மிகவும் வித்தியாசமானதாய் காணப்படுகிறது. பாடு வந்தால் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார், கஷ்டம் வந்தால் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவுக்காக நான் அவைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில் இருக்கிறது போல பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் இன்றைக்கு வாழக்கூடியதான நம்முடைய பிரியமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாமும் கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பவுலைப் போல சொல்லக்கூடிய அனுபவம் நமக்கு உண்டா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்காக வாழுகிற இந்த வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, நமக்கும் பாடுகள் உண்டு, நமக்கும் வேதனைகள் உண்டு, நமக்கும் நிந்தைகள் உண்டு. இந்த உலகத்திலே நாம் ஜீவனோடு இருக்கிற எல்லா காலங்களிலும் இவைகளை கடந்து தான் நாம் போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது பவுலைப் போல சொல்ல முடியவில்லை. ஆனால் என்ன சொல்லுகிறோம்? ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்தது? ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் எனக்கு வந்தது? நான் ஒரு பாவம் செய்யவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்க புலம்புகிறவர்களாகத்தான் நாம் காணப்படுகிறோம். ஆனால் பவுலைப் போல நானும் இதில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்குமானால் நாம் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இதன் மூலமாக நாம் உறுதிப்படுத்துகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காலத்து பாடுகள் வேதம் சொல்லுகிறது கொஞ்ச காலம்தான் நமக்கு வரும். ஆனால் நிரந்தரமானதல்ல எதுவுமே. எந்த நெருக்கமும் நமக்கு நிரந்தரமானதல்ல, எந்த வேதனைகளும் நமக்கு நிரந்தரமானதல்ல. தேவன் நமக்கு சற்றுதான் அல்லது கொஞ்ச காலத்துக்குத்தான் அவைகளை அனுமதித்திருக்கிறார். ஆனாலும் கூட வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எல்லா நெருக்கங்களுக்கு மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். மகிமையின் தேவன் நம்மோடு இருக்கிறார். விடுதலையின் நாயகர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு சமாதானத்தையும், நமக்கு ஆறுதலையும், நமக்கு நிம்மதியையும், நமக்கு நல்ல விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறதிலே அவரை போல வல்லவர் இந்த உலகத்திலே ஒருவரும் கிடையாது. அந்த அன்பை, அந்த உண்மையை உணர்ந்து ருசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை சொல்ல முடிகிறது. ஆகவே பவுலைப் போல நாமும் கூட கர்த்தரை ருசி பார்த்தவர்களாக, கர்த்தருடைய நன்மையை ருசி பார்த்தவர்களாக, கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற மேன்மைகளை ருசி பார்த்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அதிகமாய் கர்த்தரை இறுக படித்து கொண்டு கர்த்தரை இறுக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கொண்டவர்களாக, அவரை விசுவாசிக்கக்கூடியவர்களாக, நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களிலும் நானும் அவைகளிலே பிரியப்படுகிறேன் என்று சொல்லி
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி நாம் தேவனுக்கு நன்மை செய்யும்படியாக, தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும்படியாக, தேவனுக்கு நாம் துதி சொல்லும்படியாக, ஸ்தோத்திரம் சொல்லும்படியாக நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக என்று சொல்லி நான் இந்த காரியங்களை முடிக்கிறேன். தேவநாமம் இதன் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆமேன்.